வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இப்போ 12th ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. எப்படி வந்து ரிசல்ட் பார்க்குதுன்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரோல் நம்பர் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இதை டைப் பண்ணிட்டு கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல சர்ச்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நான் சர்ச் வந்து கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சர்ச்னு வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து மெமரி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கேன் காப்பி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய ஸ்கேன் காப்பி வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு வந்து அப்ளை பண்ணேன். இப்போ பயாலஜிலையுமே 35, பயோசுவாலஜிலையுமே வந்து 35, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு 35 போட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பயோபாட்னி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் பாருங்கள் 1 மார்க்கெல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக எழுதியிருக்காங்க. மிலிட்டோஃபிலி பாலினேஷன் பை பீஸ் கால்டு மிலிட்டோஃபிலி கிராஸ் பாலினேஷன் சொல்லுவோம். அதேமாதிரி பாலன் கிட்னா என்ன? இட் இஸ் அன் ஆயில் லேயர் ஃபார்மிங் ஆஃப் திக் விஸ்கோஸ் கோட்டிங் ஓவர் pollen surface. Pollen kit contributed apitum colored yellow, orange and chippy made up of carotene. Sediments of ploidy. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களான்னு வந்து பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான், சரிங்களா? ஸோ சென்டம் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கீ பாயிண்ட்டுக்கு டிக் பண்ணி மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த பயாலஜி ஆன்சர் ஸ்கிரிப்ட் 12th பயாலஜி ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயோபாட்னி எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, பயோசுவாலஜி எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் 1 by 1 பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பயோபாட்னியும் பயோசுவாலஜியும் ஒரே இதாக தான் நமக்கு ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜுவாலஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. எப்படி வந்து டவுன்லோட் இப்போ எக்ஸ்ட்ரா எழுதியிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டு 0 போட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ இப்படி தான் வேல்யூஷன் வந்து நடந்திருக்கு. பயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.